எல்லா வேலையும் நான் தானே ஒண்ணு நம்பி தானடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு பிடிக்கலான்னு இவனா எங்க வீட்டுல என்ன எடுத்து போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுரு. இது தண்ணியில பார்த்து தரதுக்கா? பேசிக்கா எனக்கு வந்து அவங்க தூங்குனா பிடிக்காது சார். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். காலைல நான் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களும் எந்திரிச்சிடணும். டேய் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துடவே மாட்டேன். அத பத்தி தூங்கிட்டு இருந்தாருன்னா என்ன சொல்லி கலப்பலாங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒண்ணு தோணிடும். அப்படியே படுத்து கிடந்தா அப்படியே எந்திரிச்சு போய் வேலையை பாரு. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார். சோ என்னென்ன பண்ண முடியுமோ என் சைடுல இருந்து எல்லாமே பண்ணுவேன் சார். அதான் என்னது? அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? பாப்பு மயக்கமா வருதுடா, காலையில இருந்து நின்னுட்டே இருக்கேன்டா. சரி, அது என்ன பண்றது? எல்லா வேலையும் நான் தானே ஒண்ணு நம்பி தானடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஏனா வளத்தமில்ல வீணாக்கி மாட்டியா? ஏப்பா அத ஒரு ஜாலியா எடுத்துக்கிறப்படாதா? காலையில எந்திரிக்காது ஒன்னே நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இந்த நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸா ரொம்ப புகழாதீங்க. இருக்கட்டும். பர்த்டேக்காக டிராமா பண்ணுவேன். என் ஹஸ்பண்டுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு டிராமா பண்ணாதான் புரியும். மரமண்ட டியூப்லைட் அவங்க மரமண்டைக்கு அது வரைக்கும் ஏறவே ஏறாது. இது ஏன்னு தெரியல. என்ன இல்ல டிப்லைட் பார்த்தாலே தெரியும். என் பர்த்டேக்கு 2 months இருக்குன்னா நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிடணும். தேங்காய் வேணும்னா தென்னைமரம் ஏறிதான் ஆகணும் குமாரே. தேங்காய் வேணுமா வேணாமா? 2 மாசம் கழிச்சு என்ன வருதுன்னு தெரியுமா? எனக்கு என்ன வேணும்ன்றத நான் இன்டைரக்டா சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த ஜாடையா பேசுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பாரு எல்லா ட்ரெஸ்ஸும் பழசாயிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? புது ட்ரெஸ் எடுக்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அப்படியும் அவருக்கு புரியாது. ஒரு புரியாத ஆளா இருக்கா தானே. ஸோ அந்த பர்த்டே எனக்கு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வேணும், எனக்கு விஷஸ் கொடுங்க. உங்க கேரக்டருக்கு நீங்களே கேட்டு வாங்க கூடாது, அது பிச்சை. என் பர்த்டே வருது, அது கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள எங்களுக்கு விடிஞ்சிரும். இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆயி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. சண்டை ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் தான் அந்த காரியம் நடக்கும், இல்ல அந்த காரியம் நடக்காது. பிளாக்மெயிலா பண்ற 420 ஒரு 2 days முன்னாடி நடந்தது தான் இது. தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். தண்ணி எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீ எடுத்துட்டு வா அப்படின்னு. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. அதுக்கு அவன் வந்து நான் எடுத்துட்டு வர முடியாது, நீ தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. உங்க பிள்ளையாண்ட தான் போகணும். லிசன் கேர்ஃபுல்லி. இத நீ உடனே செய்யணும். எடுத்துட்டு வர வரைக்கும் நான் வந்து மேல படுக்க மாட்டேன், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்லோ கீழே போட்டு நான் கீழே படுத்துட்டேன். அப்படி இல்லனா இன்னைக்கு ராத்திரி நீ திராட்சை சாப்பிட முடியாதுமா. நீ சொல்றலாம் செய்யறேன். தண்ணி பாட்டிலுக்கு ஏமா இவ்வளவு? எனக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. நான் கீழேயே படுத்துட்டேன். அது ஒழிப்போம் இந்த கோவத்தை. கோவம் கேடுது. அவன் அதுக்கப்புறமேட்டு வாட்டர் கேன் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுக்குறான். உனக்கு என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு பிடிக்கலான்னு இவனா எங்க வீட்டுல என்ன எடுத்து போய் எங்க அம்மா வீட்டுல விட்டுரு. இது தண்ணியில பார்த்து தரதுக்கா? எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். என்னால பார்க்க முடியாதுப்பா. எங்க அம்மா வீட்டுல விட்டுரு, நான் அங்க வேணா போய் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், நீ நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றேன். ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆகுது. இன்ன வரைக்கும் நான் துணி துவைச்சதே இல்ல. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்ல என்ன துணி துவைக்க சொல்லும் போது டேய் நானே குறை மாசத்துல பிறந்திருக்கேன், ஏன்னா டேய் அதுக்கு இதுக்கும் என்னடா சம்பந்தம்? நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்து. துணி துவைக்க சொன்னதுக்கா? ஆமா, என் மூஞ்சில என்ன என்னை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துற, என்னால முடியாதுடா அந்த வேலை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவளெல்லாம் கட்டி வைக்கணும்டா. எதுக்குண்ணே? அப்பதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். குறை மாசத்துல பிறக்கிற குழந்தை வந்து அன்ஹெல்த்திலாம் கிடையாது, அவங்களும் ஹெல்த்தி தான். ஏன்டா யாருமே சொல்லவே இல்ல? சொல்லணுமாடா உனக்கு? எனக்கு துணி அதே மாதிரி மடிக்க தெரியாது. மடிக்க தெரியும், என்ன கத்துக்க வேண்டியதானே? அது இதுக்கெல்லாம் யூனிவர்சிட்டில கிளாஸ் வச்சால சொல்லி கொடுப்பாங்க. அப்படி அப்படியே பண்ணிக்கிறதாப்பா. அது நல்லா இருக்காது, கபோர்ட்ல பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவங்க பண்ணாங்கன்னா அழகா இருக்கும். பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். நடுவுல காய போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அவங்களே செஞ்சிருவாங்க. நீ என்னமா பிள்ளை வளர்த்திருக்க? என் பொண்ணு மேல கண்ண வைக்காதீங்கம்மா. இப்போ வீக்கெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு கோயிலுக்கு போகணும்னுவாங்க பக்கத்துல. அங்க ஏதாவது பொண்ணுங்களோட டெக்னிக்கை நீ புரிஞ்சுக்க மாட்டேன். டெக்னிக் காலையில ஃபுல்லா சார் நம்ம கோயில் தானே பக்கத்துலன்ட்டு கிளம்பி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈசிஆர்ல இருக்க கோயிலுக்கு போகணும்னுவாங்க. அவன் சந்திர மண்டலத்துக்கே போறான், இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி கஞ்சதானம் பண்றீங்களே. ஈசிஆர் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் சூப்பரா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இவ்வளவு தூரம் வந்துட்டு கோவளம் பீச் பார்த்துடலாம். அந்த பீச் முடிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது எங்க அம்மா வீட்டுக்கு போடான்னு தெரியல நீங்க.
ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. ஆக மொத்தம் 1 டே ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இதோட முடியாது, இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இது முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டு யூ மேட் மை டே வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இப்படின்ட்டு போட்டு யூ ஆர் மை பெட்டர் ஆஃப். உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப நினைச்சிருந்தேன், நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. ஸ்டேட்டஸ் பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி பண்ணி விட்டுறது. பொழைக்கிறதுக்கு எங்கடா பிச்சை எடுக்க வேண்டியான்றா. சமாளுங்க எங்க உங்க ரொம்ப நீட்டா பண்றீங்களே. அவங்க அம்மா பாக்குறதுக்கு விவரமான பொண்ணு மாதிரி தான் தெரியுது, குணமும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட கேட்கவும் எனக்கு பயமா இருக்கும். கோவிலுக்குன்னு சொன்னா அவங்களும் ஈஸியா விட்டுருவாங்கல்ல. ஸோ எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா? அதான் நரிமுத்து. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க போகும்போது அப்படியே பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ சும்மா கதை அடிக்காத, எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா எதுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன், நெக்ஸ்ட் டைம் அவர் அதை பார்க்கும்போது அவருக்கும் கொஞ்சம் தோணும், இதெல்லாம் கீழே டீகள் நின்னு பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு வந்த. ஓகே நம்ம ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கா, என்கரேஜ் பண்றாங்க கொஞ்சம் சில்லுனா. விட்ட போட்டு எஸ்கேப் ஆயிருவேன் சார். ஒரு சின்ன கேம் வைக்க போறேன். அந்த கேம்ல நீங்க அதோட பெஸ்ட்டா சொல்லணும். கொண்டு வாங்க. வெரி குட். உண்மையிலே நல்லா இருக்கா? இப்போ நீங்க கொடுக்க போறது வந்து மை ஒய்ஃப் இஸ் த பெஸ்ட் டிராமா குயின் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவார்ட். சூப்பர். ஐயோ, ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்போவுமே கேட்டால் அவங்களுக்கு மயக்கம் வருது. அவங்களுக்கு சில நேரத்தில் மயக்கம் வரும், பல நேரத்தில் மயக்கம் வராமலே சொல்லுவாங்க எனக்கு மயக்கம் வருதுன்னு. நல்ல வேளை மயங்கிருச்சு இன்னைக்கு பூரா மயங்கி நம்ம என்ன நினச்சிப்போம், நிஜமாக தான் மயக்கம் வருது போல அப்படின்னு நினச்சி வேலையை பண்ணுவோம். மாஸ்டர் பிளான். இப்போ திடீர்னு உங்க வீட்டுக்காட்ட எனக்கு மயக்கமா இருக்குன்னு நடிக்கணும், எப்படி நடிப்பீங்கப்பா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நிக்க முடியா? இங்க வா. ஐயா யாருக்காரப்பே? அப்படியே கிரீடத்தை போட்டு விடுங்க, உட்கார வச்சு போடுங்க. மயக்கத்தில் இருக்காங்கல்ல, விட்டு போங்க. நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், என்னாச்சு உனக்கு? உட்கார வச்சு போடுங்க. நல்லா காக்கா பிடி. ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பேன், நடந்தா கூட்டிட்டு போய்க்கிருப்பேன், நியர்பைல தான் இருக்கும். ஆமா, நீங்க என் கூட வரீங்க, அது ஏன் தலையெழுத்து. நடந்து கூட்டிட்டு போய்க்கிருக்கும் போது ஒரு ஹோட்டலா பார்ப்பாங்க, இப்படி அந்த ஹோட்டல்ல ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வீட்டுக்கு ஏன் இதுல என்ன தப்பு? அப்படி என்ன தப்பா பண்ணிட்டேன்? வீட்டுக்கிட்ட வந்ததும் பின்னாடி தேடி பார்ப்பேன், ஆளை காணோம். கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி வாயை உப்புன்னு வச்சிருப்பாங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? இது ரோட்லயா? ஒரு மாதிரி முடியெல்லாம் முன்னாடி இருக்கும். உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? பொம்பளையா லட்சணமா பக்கத்துல யாருன்னா வந்திருப்பாங்க, தம்பி அந்த பொண்ணு கீழே உட்காந்துருச்சுப்பா அப்படின்றாங்க. அடப்பாவுமே, டிவில தமிழ் நியூஸ் வாசிக்கிற பொண்ணு மாதிரி பேசுறியே. இப்போ எல்லாம் கடைக்கெல்லாம் போறீங்க, உங்களுக்கு எதுவும் அவர் வாங்கி தரல, இதான் பிளாட்ஃபார்ம். நோ வேர்ட்ஸ். கிரையிங் இஸ் only coming. வாயை ஒரு மாதிரி வைப்பில, அதை வச்சு காட்டு. ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஒரு எடுத்து. அவன் உட்காந்து என்ஜாய் பண்ணிருக்கான், நீ பாவம் அவனை கடுப்பேத்திருக்க. சிரிக்கிற வெக்கமா இல்ல? செம்ம பொங்கு. அவன் என் மனைவி அப்ப எவ்வளவு அழகா அப்படி வாங்கணும் கோனிங் வச்சிருக்கா போன. என்ன ஐடியா, என்ன இதில் வேலை பார்க்குறீங்கன்னு? கைண்ட் ஆஃப் ஐடி தான். ஓகே. அச்சா பட் அச்சா எப்படி அப்படி ஒரு வேலை பார்க்கறால திடீர்னு ரோட்ல உட்காரீங்கன்னு? பிகாஸ் அது ஒன்று மட்டும் தான் இவங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகும். நம்மளை விட கிரிமினல் இருப்பாங்க போல இருக்கே. அது ஒன்று பண்ணா இது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி